Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதாவது சூப்பரான வான்ச்சோ கேக் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க ஈஸியா வீட்லயே செஞ்சிரலாம். இன்னைக்கு நம்ம செய்றது வந்து 6 லேயர்ஸ் வான்ச்சோ கேக். பேசிக்கா ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம வெனிலா ஸ்பாஞ்ச் அண்ட் சாக்லேட் ஸ்பாஞ்ச் செய்யணும். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான கேக் நம்ம வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3/4 கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன். இந்த சுகரை நம்ம வந்து ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை சீவ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு 1 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. டூ டைம்ஸ் நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் 2 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் ஸ்பூன் வச்சு தான் அது விஸ்க் பண்ணுறேன். இப்போ இது கூட வந்துட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல சுகர், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கிறேன். சுகரும் எக்கும் வந்து நல்லா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கிறேன். அப்போ நல்லா வந்துட்டு நமக்கு கேக் வந்து ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கிறேன். இப்படி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 50 ml வந்துட்டு மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அன்சால்ட்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சீவ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாவை ஆட் பண்ணி நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கேக் பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
எல்லாம் ஒன்றா சேர்ந்து merge ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக்கிங் பேன் வந்து கொஞ்சம் பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க. சப்போஸ் பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா இதில் கொஞ்சமாக பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. ப்ரஷ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரெஸ்ட் ஆஃப் த மைதாவை டிஸ்கார்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த பேனை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. இப்போது கேக் பேனில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 180 டிகிரியில் 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவன் ப்ரீஹீட் பண்ணுறதும் 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 180 டிகிரியில் 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாக்லேட் பேஸ் செய்கிறதுக்கு எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். ஆனால் இது கூட வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து நம்ம கொக்கோ பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர். இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி சீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா 2 டைம்ஸ் வந்து நல்லா சீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியண்ட்டை இதில் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் செஞ்சோமோ அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான். கூட வந்து நம்ம கொஞ்சமாக கொக்கோ பவுடர் மட்டும் ஆட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இது கூடயும் 1/4 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் ஊற்றிட்டு சேம் 180 டிகிரியில் 30 to 35 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண அவனில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவன் 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிடும். இப்போ நம்ம பேக் பண்ணதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் கேக்காக ஃபஸ்ட்டு நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்மளோட வெனிலா ஸ்பஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம விப்ட் க்ரீம் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 1.5 கப் வந்து நான் இன்றைக்கி விப்ட் க்ரீம் எடுத்திருக்கேன், விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அந்த க்ரீமை நம்ம விப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிட்டு வாங்க. அப்புறமா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிஃப் பீக்ஸ் வரதோட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதிலேருந்து ஹாஃப் விப்ட் க்ரீம் வந்து எடுத்துகிட்டு அது கூட மெல்டட் சாக்லேட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கேக் போர்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட் கொஞ்சமாக விப்ட் க்ரீம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அந்த கேக்ஸை வந்துட்டு 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஸாக வந்துட்டு சாக்லேட் வச்சுக்கோங்க, சாக்லேட் கேக் பேஸ். அது மேலே வந்துட்டு சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. ஈவனாக எல்லா இடத்துலையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம சாக்லேட் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த விப் க்ரீம் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
இது மேலே வந்து கொஞ்சமாக சாக்லேட் ஷேவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். இப்போ நெக்ஸ்ட் லேயர் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் லேயர் வந்துட்டு நம்மளோட வெனிலா ஸ்பாஞ்ச் லேயர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சேம் தான், அதே மாதிரி சுகர் சிரப் வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம விப் க்ரீம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி எல்லா லேயரையும் வந்துட்டு சேம் ப்ரொசீஜரில் செஞ்சுட்டு ஃபைனல் லேயர் வந்து வெனிலா ஸ்பாஞ்ச் வச்சுட்டு அது மேலே வந்து அகெயின் விப் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம க்ரம் கோட் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக வந்துட்டு க்ரம் கோட் பண்ணிக்கோங்க. சைட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. க்ரம் கோட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அகெயின் ரெஸ்ட் ஆஃப் த கோட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அகெயின் ஒரு கோட் வந்து நம்ம விப் க்ரீம் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க கேக் ஃபுல்லாக. ஃபுல்லாக வந்துட்டு எல்லா சைடும் வந்துட்டு கவர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நான் மேலே வந்து சும்மா ஜிக்ஸாக்ஸாக வந்துட்டு போட்டு கேக் முடிச்சிட்டேன். இப்போ அந்த கேக்கில் வந்து ஒரு ஹாஃப் போர்ஷன் வந்துட்டு இப்படி ஒரு லைன் போட்டிருக்கேன். ஜஸ்ட் சின்ன கர்வ்ஸ் மாதிரி போட்டு விட்டுருக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நான் வந்து மெல்ட் பண்ண சாக்லேட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு சைடு. ஆட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த சாக்லேட் வந்து சைடில் லைட்டாக ட்ரிப் ஆகும், அது ஒன்றும் இல்லை. ஸோ அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம வந்து ரெஸ்ட் ஆஃப் த இதை வந்துட்டு சாக்லேட்டை சும்மா சிக்ஸாக அங்கங்கே ஒரு லைன்ஸ் மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட வேன்ச்சோ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. வெனிலா கம் சாக்லேட் கேக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி ப்ளைனாக வைக்கலாம், இல்லைன்னா அது மேலே வந்து நான் வந்து ஃபைனலாக 2 ரோஸ் வச்சுட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியும் பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி பார்த்தோன்னா இப்படி நமக்கு லேயராக கிடைக்கும். ஸோ என் ரெசிபிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.